ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தரங்கை பிரதேஷ். இன்றைக்கி ஆஷாட நவராத்திரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஆஷாட நவராத்திரியோட முதல் நாள் சனிக்கிழமை 6ஆம் தேதி. நான் முதல் நாளே பூஜைக்கு ஒரு எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டேன். இது காவியால் ஃபுல்லாக செம்மண்ணால் பூஜை ரூமில் கீழே நம்ம பூஜை பண்ணுற இடத்துல இந்த இடத்துல காவியால் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே அடிச்சிருக்கேன். நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பச்சரிசி மாவால் கோலம் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம தொடர்ந்து 9 நாள் பூஜைங்கிறது பண்ண போகிறோம். அதனால கோலம் அலையாமல் இருக்கட்டும்னு சொல்லிட்டு பச்சரிசி மாவில் கோலம் போட்டுக்கலாம். பூஜைக்கு மிகவும் சிறப்பான கோலமே பச்சரிசி மாவு தான். பச்சரிசி மாவு ஊற வச்சு அரைச்சி கோலம் போட்டுக்கலாம். இதெல்லாம் நான் பூஜைக்கு முதல் நாள் நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா காலையில் நான் பிரம்ம முகூர்த்த டயத்தில் பூஜை பண்ணணும்னு சொல்லிவிட்டு நைட்டே கோலம்லாம் போட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நல்லா பார்க்கவே அழகாக பளிச்சுன்னு தெரியுது. இது 1 வீக் வரைக்கும் இந்த கோலம் கலையாது. பார்க்க அழகாக மங்களகரமாகவும் இருக்குது. மறுநாள் காலைல பார்த்தா நல்லா காஞ்சி சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம மணம் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். நான் கலசம் வச்சு தான் வழிபாடு பண்ண போகிறேன். மணி 5 மணி இருக்கும். குளிச்சு ரெடியாகி வந்தாச்சு. கலசத்தில் நான் ஜலம் விட்டுட்டு முக்கால்வாசி ஜலம் தான் எடுத்திருக்கேன். அதில் மஞ்சள் தூள், அரிசி வேணாலும் அரிசி எடுத்துக்கலாம். நான் ஜலம் எடுத்திருக்கேன். குங்குமம், ஜவ்வாது பொடி, இது அத்தரோட பேஸ்ட்டு நல்லா வாசமாக இருக்கும். அதனால் ஃபுல்லாக நான் எங்கே பார்த்தாலும் அப்படி தடவி விட்டுக்கிறேன். அத்தர் கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பூ போட்டுக்கலாம். 5 ரூபாய் நாணயம் ஒன்று போட்டிருக்கேன். மாவிலை வச்சுட்டு தேங்காய் ஃபுல்லாக மஞ்சள் தடவி போட்டு வச்சுக்கலாம். எப்போதுமே கலசம் வைக்கும்போது நூல் சுற்றி தான் வைக்கணும். நூல் சுற்றலைன்னா இந்த மாதிரி மேலே கழுத்துக்கிட்ட மஞ்சள் நூலால் முடிச்சு போட்டுக்கலாம். கலசம் வச்சு தான் வழிபாடு பண்ணால் அது அவங்க சில பேருடைய விருப்பம். கலசம் வச்சு வழிபாடு பண்ணலாம். அப்படி இல்லைனா ஃபோட்டோ இருக்கவங்க ஃபோட்டோ, சிலை இருந்தால் சிலை, அப்படி என்கிட்ட எதுவுமே இல்லை ஆனால் வழிபாடு பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்குதுன்னு நினைக்கிறவங்க ஒரு அகல் ஏற்றி வச்சால கண்டிப்பாக வாராகி கண்டிப்பாக நமக்கு தெரிவாங்க. இப்போ நான் பிள்ளையார் என்னோடய குலதெய்வத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அம்பிகைக்கு நம்ம அபிஷேகம் பண்ணிக்கலாம். நான் இந்த பூஜையை பிரம்ம முகூர்த்தத்தில் இன்றைக்கி ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு நாள்னு சொல்லிட்டு கலசம்லாம் வைக்கணும். பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பித்தாச்சு. நாள்லேருந்து பார்த்தா சாயந்தரம் நவராத்திரினாலே ஈவினிங் டயத்தில் விசேஷமாக இருக்கும். நம்ம காலைல கலசம்லாம் வைக்கணும். ஆனால் சூரிய உதயத்துக்கு முன்னாடி இன்றைக்கி நான் பூஜை பண்ணிட்டேன். அம்பாளுக்கு பாலாபிஷேகம் பண்ணிக்கலாம். இந்த நவராத்திரின்னு பார்த்தா சனிக்கிழமை தொடங்கி திங்கட்கிழமை முடியுது. மொத்தம் 9 நாட்கள் கடைப்பிடிக்கப்படுது. இந்த 9 நாட்களுக்கும் அம்பிகைக்கு பிடித்த நெய்வேத்தியம், இதுமாதிரி பூஜை அலங்காரம்லாம் பண்ணி அம்பிகையோட முழு அருளையும் நம்ம பெறலாம். நான் இப்போ பிள்ளையாருக்கு ஒரு விளக்கும், குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கம் வச்சுட்டு, மற்றபடி எப்போதுமே நான் புதன்கிழமை தோறும் 3 விளக்கு தான் அம்பாளுக்கு ஏற்றுவேன். அதனால் 3 விளக்கு வச்சுருக்கேன். மஞ்சள், குங்குமம் 2 ஒரு அகல் எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு அகலில் பச்சை கற்பூரம், ஏலக்காய், அதுக்கு மேலே எலுமிச்சப்பழம், இது தாயாரோட சிலைக்கு கீழே வச்சுருக்கேன். விரலி மஞ்சள், அதுமாதிரி இன்னும் அம்பாளுக்கு எது எதெல்லாம் பிடிக்கும் எல்லாமே வச்சு பூஜை பண்ணலாம். இப்போ இல்லாதவங்க இது ரொம்ப நான் எளிமையான முறையில் சொல்லியிருக்கேன். எளிமையாகவும் பூஜை பண்ணலாம். ஒரு விளக்கு குத்து விளக்கை ஏற்றி வச்சுட்டு கூட அதை அம்பாலாக நினச்சி கூட பூஜை பண்ணிக்கலாம்.
சிவப்பு நிற பூ பிடிக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சிவப்பு நிற பூவால் வந்து அலங்கரிச்சிருக்கேன். இப்போ பிள்ளையாரை வந்து வழிபாடு பண்ணிக்கலாம். நான் அருகம்புல்லால் பிள்ளையாரை வந்து வழிபாடு பண்ணிக்கிட்டு இந்த 9 நாள் என்னுடைய பூஜைக்கு எந்த ஒரு தடங்களும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரையும் என்னோடய குலதெய்வத்தையும் வந்து வழிபாடு பண்ணிவிட்டு அவங்க 2 பேருக்கும் வந்து ஆரத்தி எடுத்துக்கலாம். கலசத்துக்கும் ஆரத்தி எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ வீடியோக்காக முன்னாடி வந்து ஆரத்தி எடுத்து காட்டிட்டு பூஜையை வந்து சும்மா பூ போட்டு காட்டி முடிச்சுக்கிட்டேன். நான் வந்து இதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் ஒரு 1 hour ஆகும் பூஜை பண்ண. வாராகியோட வந்து 108 போற்றி சொல்லி நம்ம வந்து பூஜை பண்ணணும். சும்மா பண்ணாமல் ஒரு 108 தாட்டி வந்து புக்கில் இருக்கும், அதை பார்த்து நம்ம படித்து போகணும். லலிதாம்பிகையோட படத்தளிப்பதியாக தான் வந்து வாராகி தாய் வந்து இருந்திருக்காங்க. அதனால் நம்ம வந்து லலிதாம்பிகையோட நாமங்களையும் வந்து பாராயணம் பண்ணிக்கலாம். புக்களால் வந்து அம்பிகைக்கு அர்ச்சனை பண்ணிப்போம். வாராகியை நம்ம வழிபாடு பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து வீடியோவில் வந்து வெறும் வந்து ஆரத்தி மட்டும்தான் எடுத்து காட்டியிருக்கேன். இன்றைக்கி நெய்வேத்தியமாக பார்த்தா ஃபஸ்ட்டு நாள்னு சொல்லிட்டு சக்கரை பொங்கலும் பால் வந்து ரெகுலராக வந்து பூஜை ரூமில் காலைல வைக்கிறது தான். இன்றைக்கி வந்து சக்கரை பொங்கல் வச்சுட்டு பால் வச்சுருக்கேன். டைம் ரொம்ப ஆச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சூடாகவே இலையில வச்சுட்டேன். தீர்த்தத்துக்கு துளசி போட்டு தீர்த்தம் வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா வந்து நான் பூஜையை முடிச்சுட்டு சாம்பிராணிலாம் போட்டு ஆரத்தி எடுப்பேன். இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக தரங்கை பிரீத்திஸ் இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.